லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் என்னடா நீ மட்டும் வர? உமா உமா இங்க வா. ஏய் போ உமா கூட்டிட்டு போ. வா உமா. ஏன் விறுவிறுன்னு போகும்போது தெரியல? சரி உமா, வந்த வேலையை பாப்போம் வா. சரி மாமா, என்னடா அத்தைக்கு தம்பி பாப்பா தான் பிறக்கும். எப்படி சொல்ற? வயித்துக்குள்ள பாப்பா இருக்கும் போது அம்மா எப்பயும் போல இருந்தா பையன் பிறக்கும். அது மாதிரி இல்லாம அழகா இருந்தாங்கன்னா பொண்ணு பிறக்கும். ஐயோ she is very clever. குடும்பத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்காங்க. வரமா அப்பா அம்மா வாங்க. ஏய் என்னடா இப்படி சிரிக்கிற? தாத்தா, நான் பெட்ல ஜெயிச்சிட்டேன். யார் உங்ககிட்ட பெட் கட்டினது? விஜய் தான் பெட் கட்டினா. விஜயா? என்ன பெட்? தாத்தாவும் பாட்டியும் கோச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்கன்னு என்கிட்ட பெட் கட்டினா. இப்ப தோத்துட்டான். என்னம்மா பெட் கட்டின? தாத்தாவும் பாட்டியும் அம்மா கூட தானே சண்டை போட்டாங்க. ஆனா எனக்காக வருவீங்கன்னு தெரியும். அத நம்பிதான் பெட் கட்டினா. என் செல்லண்டா, உன் அம்மா மாமா மாதிரி எல்லாம் நீங்களும் சண்டை போட்டுக்காம நல்ல பிள்ளைங்களா நீயும் விஜயும் எப்பவும் அன்பா இருக்கணும். சரிங்க தாத்தா. சரிடா செல்லம். ஏய் தாத்தா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா நில்லுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ராசாத்தி உட்கார். ஏய் மலரே வா. பாண்டி நீ வா. பாண்டி டேய், மலர் கூப்பிடுதுல? டேய் பாண்டி, போ போய் பண்ணு. என்னடா பாக்குற? ஓ போ கண்ணு, போய் வை. ரொம்ப ஹாப்பி. என்ன ரேவதி? ஏங்க உன் அக்கா வர சொல்லுங்க. அக்கா வா. வாங்க வாங்க. என்ன உன் குடும்பத்துல எல்லாரும் இப்படி இருக்காங்க? ஏன் என்னாச்சு? உன் தம்பி அவன் பொண்டாட்டி கூட பேசுறது இல்ல. உன் தங்கச்சி அவ புருஷன் கூட பேசுறது இல்ல. உங்க அப்பா யார் கூடவும் பேசாம தனியா அவர் பாட்டுக்கு இருக்காரு. அதெல்லாம் போக போக சரியாயிடும். அத பத்தி எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? உன் குடும்பத்துல என்ன நடந்தா எனக்கு என்ன? அவங்க ஒண்ணு கூடட்டும் இல்ல அடிச்சிட்டு கிடக்கட்டும். நாளைக்கு சீர் செய்யும் போது உன் தம்பிங்கெல்லாம் சரியா செய்வாங்களா? இல்ல வந்துட்டு சோறு தின்னுட்டு 101 ரூபாய் மொய் வச்சுட்டு போயிடுவாங்களா? அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. என் தம்பிங்க ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. நானும் பார்க்க தானே போறேன். சம்மந்தி என்ன பண்ண போறாரு, தாய் மாமனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு, சித்திக்காரி என்ன பண்ண போறான்னு எல்லாத்தையும் இந்த சபையில நான் பார்க்க தானே போறேன்.
அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்கு பாப்போம். இலங்கு வை போ. வாங்க. போக்கா. என்ன பண்றாங்கன்னு பார்க்க தானே போறேன். என்ன தங்கம் சாப்பிட்டியா? ம், ம்? என்ன? எனக்கு 5 ஹாப்பி. ம்? புரியலையே. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல அதான். ம்? நீயும் உங்க பாட்டி மாதிரியே பேசுற. சரி சரி, டைம் ஆச்சு, போலாம் வா. நாளைக்கு வர சீக்கிரமா எந்திரிக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வா போலாம். அம்மா போர் அடிக்குதுமா. என்கிட்ட நீ 4 நாளா இத பண்ணாத அத பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கமா. எனக்கு இப்ப தூக்கம் வரல. நீ போ, ஏதாவது விளையாடலாம். ஓ விளையாடலாமே. ஏம்மா என்ன விளையாட்டுமா? அன்னைக்கு நம்ம விஜயோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப விளையாடணும்ல, அந்த மாதிரி விளையாடலாம். ம். நான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண சொல்றேனோ ம். அவங்க இந்த ஸ்டேஜ் மேல வந்து பண்ணி காட்டணும். ம். ஓகேவா? நல்லாதான் இருக்கு. ஏம்மா எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நீங்க வேணா விளையாடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆ? தாத்தா தாத்தா அதெல்லாம் முடியாது. நீங்க இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. அதானே பேத்தி ஆசையா கேக்குது. இவர் எங்க போறாரு? நீ சொல்லுமா, யார் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க கேட்டதுனால நீங்க தான் தாத்தா முதல்ல பண்ணணும். நானா? ஆமா ஆமா நீங்க தான். நீங்க வாங்க. ஆ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணணும் சொல்லுமா. உங்க வேட்டி சட்டைய வச்சு பாக்கும்போது நீங்க வேலு நாயக்கர் மாதிரி பண்ணுங்க தாத்தா. பண்ணிடுவோம். ம். இப்ப பாரு. அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். யார? அதிகமா கூலி கேட்டாலும் ஒரு யூனியன் லீடரை சுட்டு கொன்னுட்டு அடுத்த நாளே மெடலை குத்திட்டு நின்னா பாரு. அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவனை ஜெயில தூக்கி போட்டு அவனை அடிச்சு கொண்டுட்டு தற்கொலைன்னு சொன்னான் பாத்தியா? அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். கோணி கூரையோட வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க மத்தியில புல்டோசரை விட்டு ஏத்துறான் பார் அந்த செட். அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா? இதுல என்னம்மா சந்தேகம்? அவரு கெட்டவர் தான். இவன் ஒருத்தன். நான் கேரக்டரை சொன்னேன். அடுத்து யார கூப்பிடலாம்? மாமா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஏய் நானா? ஆமா, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. ஏய் வா ரேவதி, வா வா. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுவதும் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நல்ல பொருத்தமான பாட்டு. ரவி மாமா, சொல்லுடா. நம்ம குடும்பத்தோட மைக்கேல் ஜாக்சனே நீங்க தான். நீங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுங்க மாமா. நம்ம குடும்பத்துல இன்னொரு லேடி மைக்கேல் ஜாக்சன் இருக்காங்க. ரவி என்னதுன்னு சொன்னீங்க? இல்ல நீ, நான் மலர சொன்னேன். அண்ணா உனக்கு தேவையா? வா ஆஹா நான் வரல அண்ணா, வா ப்ளீஸ் வா. நான் வரல. டிஜே
நீங்க ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. எனக்கு பாட தெரியாதேம்மா. பாட்டிய பார்த்து லவ் பண்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. சரி வா, ஏதோ ஒரு வாங்க பாட்டு பாட்டி. அடிச்சுடுவோம். வாங்க. வாங்குறாங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னயா இது? ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதுல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தடா. எழுந்து பார்க்கையில் ஜன்னலை திறந்தடா. கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணு கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு. டாபு டாபு டாபுடா டாபிலாட்டி டையிடா. அடுத்தது யார கூப்பிடலாம்? பாட்டி நீங்க தான். ஐயோ வேண்டாம்டா செல்லம். ஆஹா அதெல்லாம் கிடையாது. பாட்டி நீங்க ஒரு பாட்டு பாடியே ஆகணும். பாடுங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். சூப்பர் சீதா, நல்லா பாடின. உட்காரு. பாட்டி சூப்பர் பாட்டி. தாத்தா என்னடா நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க. பாடலாம் தெரியாதுமா. பாடுங்க தாத்தா. வாங்க வாங்க. நீங்களும் வந்து ஒரு பாட்டு பாடுங்க தாத்தா. பாடுங்க பாடுங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை. அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை, அந்த 9 ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. சூப்பரா இருந்துச்சு தாத்தா. தேங்க்யூமா. சூப்பரா பண்ணீங்க தாத்தா. தேங்க்ஸ் டா. அப்பா என்னம்மா? நீங்க ஏன்பா கூட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வேணா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலையில வாங்க. இருக்கட்டும்மா. நான் இருக்கும்போதே அந்த பையன் உன்னை அவ்வளோ நக்கல் பண்ணிட்டு திரியறான். இன்னும் நானும் இல்லைன்னா என்னென்னலாம் பண்ணுவானோ. நீ தனியா இருக்க வேணாம்மா, நான் உன் கூடவே இருக்கேம்மா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க இப்படி திடீர்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கட் பண்ணிட்டா? ரேவதி இங்க வாமா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னமாச்சு? என்ன விஷயம்? இல்ல மாமா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா. என்ன பண்றதுனே தெரியல. என்னன்னு சொன்னா தானே தெரியும். நாளைக்கு விசேஷத்துக்கு சமைக்க வேண்டிய சமையல்காரங்க அவங்க எங்கேயோ கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா மாமா. என்னம்மா சொல்ற? ஐயோ ஆமா மாமா, கூட 2 ரூபாய் சேர்த்து தரனதும் அவன் பின்னாடியே ஓடிட்டான் மாமா. மாமா மாமா, உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சமையல்காரங்களை அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? நானும் பார்த்தேன், வர வழியெல்லாம் ஒரே முகூர்த்தமா தான் இருந்துச்சு. இப்போ கடைசி நேரத்துல எங்க போய் ஆள் தேடுறது? மாமா எனக்கு ஒரு வழி தோணுதுமா, நான் சொல்லுவேன். ஆனா நான் அதை வேணும்னு சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல மாமா, நீங்க எது வந்தாலும் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சமையல்காரர் இருக்காரு. அப்பாடா, யார் மாமா? சமையல் என்னவோ நல்லா தான் இருக்கும், ஆனா ஆளுதான் கொஞ்சம் சிக்கலான மனுஷன். ஐயோ மாமா, அவருக்கு எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் நேர நின்னு பேசிக்கிறேன். அவரு இங்கேதாமா இருக்காரு. இங்கயா? இதோ பக்கத்துலயே. பக்கத்துலயா? யார சொல்றீங்க? வேற யாரு? உங்க அப்பா தான். அப்பாவா? அப்போ இந்த சமையல்காரரே புக் பண்ணிருங்க. கூடவே ஒரு குட்டி சமையல்காரனும் வருவான். யாரு? நம்ம ரவியா?
வேற யாரு? போமா, போய் பேசு. போங்க. ஓகே. மாமா, அவரு நான் கூப்பிட்டா வருவாரா? ஃபங்க்ஷனுக்கு கூட தான் வரமாட்டேன்னு சொன்னாரு. நீ ஒரு டிராமா போட்ட உடனே வரலையா? ஐயோ தேங்க் யூ மாமா. இதுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவரை வரவேமா? ஆமால, பண்ணிடலாம். சூப்பரா போட்டுருவோம், டிராமா போட்டுருவோம். என்ன இது கடவாசல்ல கும்பிடுற பொம்மை வச்ச மாதிரி? யாரை பார்த்தாலும் கும்பிடு போட்டுட்டே இருக்கா. அவகிட்ட சொல்லு சீதா, அவ பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு விடாம செய்யறோம்னு. இது அதுக்காக இல்லப்பா, இந்த கும்பிடு வேற கும்பிடுப்பா. இத பாரு, முதல்ல இந்த நாடகம் போடுறத நிப்பாட்டிட்டு விஷயம் என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு எதுக்கு வந்த? அது எப்படி சொல்லுவேன்? சமையலுக்கு புக் பண்ண கான்ட்ராக்ட் கடைசி நேரத்துல காலை வரைட்டு போயிட்டான்ப்பா. எவனோ காசு சேர்த்து தரேன்னு சொன்னதும் சொல்லாம கொள்ளாம பேச்சுக்கிட்டு ஓடிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பாரு, எப்பவும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது தானே நடக்கும். ஏங்க சும்மா இருங்க. ஏமா, வேற சமையல்காரங்க கிட்ட பேசி பாத்தியா? இந்த ராத்திரியில போய் நான் எங்கம்மா போய் தேடி கண்டுபிடிச்சு பேசி வர வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லுங்க? நாளைக்கு வர பிஸியான முகூர்த்தம், ஒருத்தனும் இருக்க மாட்டான். இது பாருங்க, சமையலுக்கு நான் ஏற்கனவே காய்கறி மளிகை சாமான் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன்ப்பா. சரி, இப்படி எல்லா கேள்வியும் என்கிட்ட மட்டுமே ஏன் கேக்குற? போ, உன் புருஷன், மாமனாரு, மாமியாரு எல்லாத்தையும் போய் கேட்டு ஒரு முடிவு பண்ணு. அத கேக்கதான்ப்பா நான் வந்திருக்கேன். ஏய், அதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என் பொண்ணோட சடங்குக்கு இந்த உலகத்தின் தலை சிறந்த சமையல்காரங்க தான் சமைக்க போறாங்கன்னு அவ தலையில எழுதிருக்குப்பா. என்னடி நீ என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. ரவி, இது கொஞ்சம் புடி. அப்பாப்பா ப்ளீஸ் பா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீங்க 2 பேரும் தான் இந்த சமையல் வேலையை எடுத்து செஞ்சு இந்த இடத்துல இருந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து என்ன காப்பாத்தணும்ப்பா. என்னது? இந்த பாரு, நீ சோறு போடு இல்ல போடாம போ. உன் வீட்ல நான் சமைக்க மாட்டேன். அப்பா இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஐயோ அப்பா, அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ் பா. எந்திரி. அப்பா நீங்க சரின்னு சொல்லாம நான் எந்திரிக்க மாட்டேன்ப்பா. சரின்னு சொல்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். அப்பா சாப்பாடு போடாம எப்படிப்பா ஒரு சடங்கு நடத்த முடியும்? இது என்னப்பா பேச்சு? என்னோட மான மரியாதையே உங்க கையில தான் இருக்குப்பா. இல்ல இல்ல இல்ல, இந்த கால்ல தான் இருக்குப்பா. ஏய் ரேவதி, ப்ளீஸ் பா. சரிடி, எழுந்திரு. ப்ளீஸ் பா. சரியா? நீ முதல்ல எழுந்திரு. ஐயோ சரின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க 2 பேரும் தான் சமைக்க போறீங்க? ஐயோ சீதா, என்ன சீதா சொல்ற? என்னங்க, இது நம்ம பேத்தியோட விசேஷம். அதுல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அது நம்ம எல்லாருக்கும் தானே. இப்போ இந்த செஃப் குக்கோட அப்ரூவலுக்காக வெயிட்டிங். அப்பா ப்ளீஸ் பா. சரி, சமைக்கிறேன். எஸ். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? அப்பா பெருசா பேமெண்ட் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நான் ரொம்ப ஏழைப்பா. கடனோட வாங்கி தான் இந்த விசேஷத்தையே நடத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற உன் சொந்தக்காரங்க அத்தனை பேர் சமையல் வேலையில கூட நிக்கணும். நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்யணும். ஆமா, இந்த பாரு, உன் தம்பிங்க, தம்பி பொண்டாட்டிங்க, உன் தங்கச்சி, அவ புருஷன், அவளோட மாமனாரு, மாமியாரு, மச்சினா, நாத்தனாரு அத்தனை பேரும் இங்க வேலை பார்க்கணும். ஆமா, அவங்க எல்லாரும் இங்க வர்றதா இருந்தா நான் சமைக்கிறேன் சொல்லிட்டேன். அப்படி இல்லைன்னா நான் இப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கிறேன். ஏய், எங்கடி போற? அதானே, எதுவுமே சொல்லாம எங்க போற? என்னடா பண்றது? இப்போ அப்பா கால்ல விழுந்துட்டேன். இதுக்கு அடுத்து அப்பா இன்னொரு 15 பேர் கால்ல விழ சொல்றாரு. எல்லார் காலையும் சும்மா படக்கு படக்குன்னு விழுந்து பர்மிஷனை வாங்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கிச்சன்ல அசெம்பிள் பண்ணல. நீங்க 3 பேர் வந்துருங்க, சமைக்கிறோம், சாப்பிடுறோம், கொண்டாடுறோம். ஓகேவா? கம் ஆன்.
சொன்ன மாதிரி நான் எல்லார் காலையும் விழுந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த சமைக்கிற வேலையை நீங்க பார்த்து பண்ணி கொடுங்கப்பா. இங்க பாருங்க, தனி ஒரு ஆளா இருந்து மலையை தூக்கி போடுறதுக்கு நான் ஒன்றும் அனுமார் கிடையாது. நாளைக்கு வரப்போற நூத்துக்கணக்கான ஆளுங்களுக்கு நான் ஒரே ஆளா சமைக்க முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் சமைக்க முடியும். இப்போ எதுக்கு தேவையில்லாத பிலாசபிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, என்னென்ன வேலை பண்ணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னமோ பெரிய கப்பல் கேப்டன் மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. டேய், அந்த தேங்காய் மூட்டையில் இருக்கிற மொத்த தேங்காவையும் துருவி வை போ. என்ன இது, உங்களுக்கு எனக்கு இருக்கிற பகையை மனசுல வச்சுக்கிட்டு என்ன தேங்காய் துருவ விடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. டேய், ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன, இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு சொன்ன வேலையை செய் போ. இங்க வருங்க, தேங்காய் துருவுறதை தவிர வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இதெல்லாம் முடியாது. சரிப்பா, அந்த தேங்காய் மூட்டை பக்கத்துலயே சின்ன வெங்காயம் 10 கிலோ இருக்கு. அது எல்லாத்தையும் உரிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு வா போ. சரி, நான் தேங்காவே துருவுறேன். அதான் வெங்காயம் உரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, நீ மச நிக்காம நீ போய் அந்த வெங்காயத்தை உரி போ. செத்து பொழைச்சவன்டா, யமன பார்த்து சிரிச்சவன்டா.